வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி வந்து உண்மையிலுமே சமூக நீதி கட்சி தானா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்ஸ் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ ஏன் அப்படின்றத வீடியோவோட எண்டில் நீங்கள் முழு வீடியோவும் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி வந்து தமிழகத்தில் வந்து கிறிஸ்டின், முஸ்லீம் மற்றும் தலித்துகளோட ஓட்டுகளை அதிகமாக வாங்கி அவங்க வந்து ஆட்சியில் வந்து ரொம்ப வருஷமாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே போல் அவங்களுக்கு கொடுக்குற ப்ராமிஸும் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து பிஜேபி உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் என்ன 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 பண்ணுறாங்கன்னா, நமக்கு திமுக வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அதே போல் விசிகா கட்சியில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து நமக்கு வந்து திமுக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும், நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க, நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நடந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து டவுட்டாகவே இருக்குது. என்ன அப்படின்னா, டிவிகே கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து தலித் மக்களுக்கு கொடுத்த ஒரு ரெப்ரசன்டேஷனாக இருக்கட்டும், இதனால் வரலையும் வந்து தமிழகத்தில் எந்த ஒரு கட்சி திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இது 2 கட்சிகளையுமே வந்து கொடுக்காத ஒரு ரெப்ரசன்டேஷன், அதாவது அந்த மக்களுக்கு தேவையானதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நான் இந்த இதில் சொல்கிறேன். இதனால் வரலையும் வந்து இப்படி தான் வந்து போயிட்டுருந்துச்சு. ஸோ இந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த இஸ்லாமிய மக்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அவங்களுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இன்வெஸ்டிகேஷன் நிறையா பண்ணாங்க. தொடர்பு இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஒரு சில நபர்களை வந்து விடுவிக்கணும்னு சொல்லி போராட்டம் நடத்துனாங்க. இதனால் வரலையும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள வந்து கைது செஞ்சு உள்ளே தான் போட்டாங்க. வெளியே விட முடியாத அளவுக்கு வந்து நிறைய வந்து குடைச்சலும் கொடுத்தாங்க. இது வந்து திமுக அரசு தான் வந்து கொடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போகுது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இங்கே அந்த தலித் மக்களுக்கு பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வருது. யாரால் அப்படின்னா, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில சமூகங்களே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில சமூகம் சொல்ல முடியாது, நிறைய சமூகங்களில் வேறு வேறு சமூகங்கள் இருக்கும். எல்லா சமூகத்துக்கூடையும் வந்து இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ என்னன்னா, நீங்கள் வந்து சமூக நீதி கட்சி நடத்துகிறீங்க, சமூக நீதி ஆட்சி நடத்துறேன்னு சொல்கிற நீங்கள் ஏன் வந்து மற்ற கட்சிகள்கிட்ட பேசி இந்த மாதிரி வந்து கலந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருக்கலாம், ஆனால் கொடுக்கல. அதுக்கு பதிலாக வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகங்களுக்குள்ள இடையில சண்டை நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சமூகத்தை வந்து தள்ளி விட்றீங்க. அதாவது இந்த தலித் மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கள எதுவும் கண்டுக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஆப்போசிட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஓட் பேங்க் போயிடும், கட்சி வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்கன்னா, இவங்கள அடி வாங்கின ஆளை அடி வாங்கின ஆளுக்கு ஆறுதல் சொல்கிறத விட்டுட்டு அடித்த ஆள்கிட்ட போய் நீங்கள் வந்து இது பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப நாளாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப நாள் இதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னா, டிவிகே கட்சி புதுசாக ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒன்றுமே பண்ணலை. எப்போ உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, உனக்கு இருக்கிற பிரச்சனை அடி வாங்குறது நீ தான், உனக்கு தான் உன்னோட வழி தெரியும். ஸோ இந்தா உனக்கு இந்த சமூக நீதித்துறை அந்த துறையை உன்கிட்ட கொடுத்துட்றேன், உனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ இல்லை சரி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி துறையே வந்து வன்னியரசு அவர்கள் கையில் வந்து கொடுத்துட்றாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக நம்ம நியூஸ்லாம் நிறைய பார்க்கும்போது இதனால் வரையும் ஒரு சில ஊர் கிராமங்களுக்கு வந்து பேருந்து வசதி இல்லைன்னு சொல்லி, பேருந்து வசதி இல்லைன்னு இல்லை, பேருந்து வசதி இருக்குது, ஆனால் குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் போகாது அந்த பஸ்ஸு அப்படின்ற மாதிரிலாம் வந்து தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அந்த பஸ்ஸை வந்து திரும்ப வந்து அவங்களோட ஊர் பகுதிகளுக்கு வந்து திரும்பி வந்து அனுப்பியிருக்காங்க. அதை நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய நபர்கள் வந்து அதை வந்து ஆரத்தி எடுத்து ஒரு பஸ் வரதை வந்து ஆரத்தி எடுத்து வர வைக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த மக்கள் வந்து ரொம்ப அந்த விஷயத்தை வந்து கொண்டாடுறாங்க. இதனால் வரையும் எங்கள் ஊருக்கு பஸ்ஸே வந்ததில்லை அப்படி அப்படின்னும். அதே போல் அந்த கோட்டகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நடந்த விஷயம் நமக்கு தெரியும். அதாவது மீனவர் சமூக மக்களுக்கும் ஒரு சில இதுக்கும் வந்து நடந்த சண்டை. இல்லை அப்போ இங்கே வந்து பதிக்கக்கூடாது, அங்கே பதிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுவும் ஆகட்டும். அதே போல் பல இடங்களில் வந்து இவங்களுக்கு வந்து சுடுகாடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனை இப்போ தான் இருக்குன்னு பார்த்தா, இந்த தமிழகத்தில் வந்து திமுக அதிமுக மாற்றி 50 வருஷத்துக்கு மேலேயே ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ யார் இவங்க 2 பேருமே திராவிட கட்சி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம அதிமுகன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியை கூட நம்ம வந்து விட்டுறலாம். ஏன்னா அவங்க வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்கிறதுனால வந்து அவங்க வந்து அப்படி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அசம்ஷனுக்கு வந்துடலாம். திமுக வந்து அப்படி இல்லையாப்பா, அவங்க சமூக நீதி கட்சி தானே, ஆனால் அவங்களும் அப்படி தானே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை வந்து கவனிச்சுக்கணும். ஏன்னா திமுக அப்படின்ற கட்சி வந்து பேருக்கு தான் வந்து இப்படி நடத்துகிறாங்களே தவிர உண்மையிலே சமூக நீதி அங்கே இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அப்படி இல்லை. அப்படி அந்த விஷயம் வந்து தெரிஞ்சது போக தான் வந்து விசிகே சைடில் வந்து சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து சரி, முஸ்லீம் கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிவிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது துரை வைகோ அவர்கள் மதிமுக தலைவர் அவரும் பார்த்திங்கன்னா,
திமுக இதனால் வரலையும் எதுவும் சொல்லாமல் இருந்தவர் இப்போ வந்து மதிமுக தலைவர் வைகோ அவரும் சரி, அதே போல் விசிகே தலைவரும் சரி, கம்யூனிஸ்ட் சரி, இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா திமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப இது பண்ணலை, ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணலை, எங்களுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஊழல் கட்சிக்கு அதாவது நிறைய ஊழல் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தில் நிறைய ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சோசியல் மீடியா கிடையாது, நியூஸ் சேனல்லே வந்து லைவாக பேட்டியாக கொடுக்குறாங்க. இந்த கட்சி வந்து நிறைய இடத்துல வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, மக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லி இப்போ யார் அவங்க கூட்டணியில் இருந்த சொந்த கூட்டணியில் இருந்த கட்சிக்காரங்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து ஓப்பன் டாக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து மறைக்கிற விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடங்களில் வந்து நியூஸ் சேனல் முக்கால்வாசி நியூஸ் சேனல் பார்த்திங்கன்னா அந்த திமுக சார்ந்த நியூஸ் சேனல் தான் இருக்குது. அந்த திமுக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அந்த நியூஸ் சேனலில் ஒன்றுமே வராது. அது அதிமுக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா உடனே வந்து 24 மணி நேரமும் அந்த நியூஸ் தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் நிறையா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா அதே அதிமுகவுக்கு நடந்த அதே விஷயங்கள் வந்து இப்போ டிவிகேவுக்கு நடக்குது. இது உங்களால் இப்போ புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க கண்டிப்பாக. இப்போது தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்த தெளிவாக சொல்லிட்டேன். நீங்கள் திரும்ப இந்த வீடியோ இன்னொரு டைம் கூட பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உண்மையாலுமே திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி வந்து சமூக நீதி கட்சி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக சமூக நீதி கட்சி தான் திமுக அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, ஓகேங்களா? ஸோ நாளைக்கு இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.